அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஏன் எதிர்பார்க்கப்பட்டதுன்னா 2013ல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கல்ட் கிளாசிக்னு சொல்லி டார்க் காமெடினாலே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு படமான சூதுகவும், அந்த படத்தோட சீக்குவல் தான் சூதுகவும் பார்ட் 2 நாடும் நாட்டு மக்களும் அப்படின்ற டைட்டிலில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா, அப்புறம் ஹரிஷான் புதுமுகம், அப்புறம் இப்போ அதில் பார்ட் 1ல் நடித்த நடிகர்கள் பலரும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. ராதாரவி அவர்கள், அப்புறம் ஜேபி அவர்கள், அப்புறம் கருணாகரன் அவர்கள் அப்படின்னு சொல்லி ராம்தாஸ் அவர்கள்னு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். அது கூட இப்போ வாகை சந்திரசேகர் அவர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் அந்த படம் நலன்குமார் சாமி தான் இயக்கியிருப்பார். அந்த படம் எதிர்பாராத அளவில் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பரபரப்பு இல்லை. அதெல்லாம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அதில் நடித்த நடிகர்கள்லாம் இன்றைக்கி முன்னணி நடிகராக பேன் இண்டியா நடிகர்கள் அறியப்படுற அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களாகட்டும், அப்புறம் அசோக் செல்வன் அவர்களாகட்டும், பாபி சிம்ஹா அவர்கள், அப்புறம் மற்ற மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்க பல நடிகர்களும் இந்த படத்தில் சஞ்சிதா ஷெட்டி ஹீரோயினாக பண்ணாங்க. அவங்களும் அப்புறம் நிறைய இன்னும் சொல்லிட்டு போகலாம். அப்புறம் திலக் சொல்லி அவரும் இந்த படத்தில் நடித்து இப்போ மலையாள படங்கள்லாம் பட்டையை கிளப்பிட்டு வர்றாரு. அவரும் இந்த படத்தில் தான் மிகப்பெரிய நல்ல ரோலில் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசிட்டிவ்லாம் பெற்றுடும். அப்புறம் மியூசிக்கில் வந்து சந்தோஷ் நாராயணன் பட்டையை கிளப்பியிருந்தார். டேன் டட டேன் டேன் டடான் டேன்னு சொல்லி அந்த ஒரு விஜய் சேதுபதி பேங்க்கில் வந்து வெளியில் ஒரு சீன் இன்றைக்கும் மைண்டில் இருக்கும். அது இல்லாமல் படத்தில் மியூசிக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட ஐப்புகளை கூட்டின அந்த படத்தோட சீக்குவல் எப்படி இருக்கும்னு ரசிகர்கள்லாம் ஆவலாக இருந்தாங்க பார்ட் 2. ஸோ அதில் எப்படி இருந்தது, அதே மாதிரி பார்ட் 1 தாண்டிச்சா இல்லையா, பார்ட் 1 ஈக்குவலாக இருந்துச்சா என்ன ஏதுன்றதை இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இப்போ அந்த விமர்சனம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த படத்தை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். படம் எப்படி இருக்குது, 18+ பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதைன்னா பார்ட் 1ல் வர மாதிரி அதே கதை தான். ஹீரோவான மிர்ச்சி சிவா வந்து சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணிக்கிட்டு, சின்ன சின்ன ஆள் கடத்தல் அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. ஒரு சின்ன கேஸில் மாட்டி. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு காமிக்கப்படுது கதைக்கலாம். அப்போ இன்னொரு ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்டு பணத்தை நிறைய அடிக்கலான்னு சொல்லி, அப்போ அமைச்சராக இருக்க ஒருத்தரை கடத்தலான்னு சொல்லி ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த அமைச்சர் தான் நிதியமைச்சராக இருக்க கருணாகரன் தான் கரண்ட்டில் நிதியமைச்சராக இருப்பார். அவரை கடத்திடுறாங்க. அவரும் வந்து மக்களுக்கு பட்டுவாடா பண்ணுறதுக்காக பல கோடிக்கணக்கான பணத்தை வந்து அவரோட அக்கௌண்ட்லேருந்து வச்சு வேறு இதுக்கு மாற்றுற ஸ்டேஜில் இவங்க கடத்திடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த பணம் வந்து கருணாகரன் கைக்கு போச்சா, இவங்களுக்கு பணம் கிடைச்சதா, இவங்க இந்த மிர்ச்சி அண்ட் சிவா குரூப்லாம் போலீஸில் மாட்டிச்சா என்னன்றது தான் பேலன்ஸ் ஆரம்பிச்ச கதை. கிட்டத்தட்ட நீங்கள் அதே பழைய சூதுகவும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் வேறு புதுசாக ஒன்றும் இல்லை, அதே ரீமேக் பண்ண மாதிரி தான் இருக்குது. எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் 80களில் 1980ல் ரிலீஸ் ஆன பில்லா படத்தை வந்து பில்லா அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் நடிப்பில் திரும்ப வந்து விஷ்ணுவர்தன் அவர்கள் டைரக்ட் பண்ணாங்க. அதே ரீமேக் தான். ஆனால் இதில் வந்து ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பாங்க இப்போதைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்திருந்தா கூட ரீமேக்குன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே புதுசாக எதுவும் நுணுக்கமாக பண்ணல. ஏன்னா பில்லால வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது வித்தியாசமாக அந்த காலகட்டங்களில் இருந்தது. இதில் வந்து அஜித்குமார் அவர்களோட அந்த ஸ்டைலிஷ் அந்த ஒரு சீனில் அந்த கோகோ கோலா டின்னை வந்து தூக்கி போட்டு சுடுற சீன்லாம் வேறு மாதிரி ஸ்டைலிஷாக அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அதே ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அதே கதை தான். ஆனால் நல்லாவே ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பாங்க பில்லா படம். பில்லா வந்து அஜித் அவர்கள் நடித்து லேட்டஸ்ட்டாக வந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். நலன் குமாரசாமி அவர்கள் கல்ட்டு கிளாசிக்காக பண்ணியிருப்பார் சூதுகவும். இந்த படத்தை வந்து இயக்குனர் எஸ்ஜே அர்ஜுன் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சூதுகம் பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த படத்தை புதுசாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடிக்குன்னு பேர் பெற்ற சிவா அவர்கள் ஒரு சில சீன் ஆன் அண்ட் ஆஃபாக காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அது இல்லாமல் கதையும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்மள மாதிரி ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ணுற அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இருக்குது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ் தான் வாவ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா அந்த
ராம்தாஸ் அவர்கள் வந்து வண்டியிலேருந்து அந்த துப்பாக்கிலாம் தவறி விழுந்துரும் நம்ம எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிற சீனு. அது இல்லாமல் ஒரு சில சீன்ஸில் டயலாக் டெலிவரியில் மிர்ச்சி சிவா அவர்கள் கலக்குறாரு. அது இல்லாமல் கூடவே அவங்க கேங்கில் இருக்கவங்க பண்ணுற ஒரு சில காமெடிலாம் ஓரளவுக்கு சிரிப்பு வரவழைக்குது. அது இல்லாமல் கருணாகரன் அவர்கள் அடிக்கிற 1, 2 கவுண்டரும் நல்லாவே இருக்குது. மற்றபடி படத்தில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா புதுசாக ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய அளவில் கனெக்ட் ஆகும். மற்றபடி ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். படத்தில் மியூசிக் ஓரளவு ஓகே தான். அந்த ரீமேக் பாட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் எந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அது இல்லாமல் அந்த பேங்க்லேருந்து அவர் வர அந்த சீனை வேறு லெவலில் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஃபஸ்ட் பார்ட்டில். இதில் சேம் அதே சீனில் வந்து அந்த அளவுக்கு மியூசிக் எடுபடலன்னு தான் சொல்லணும். மற்றபடி பிஜிஎம் படத்துக்கு தேவையான எஃபெக்ட் கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் இந்த ரீமேக் பாட்டு எல்லாம் கடந்து போகும் விட அந்த பாட்டு இன்னும் இறங்கி அந்த பார்ட் 1ல வந்தது. அதே மாதிரி இதில் வேறு மாதிரி அதையே போட்டிருக்காங்க. ஏன்னா காப்பிரைட் பிரச்சனைக்காக அது கூட அந்த அளவுக்கு பெரிய லெவலில் கவரலன்றது தான் விஷயம். மைனஸ்ன்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த படம் சலிப்பு தரும். ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி. பார்க்காதவங்களுக்கு ஓரளவு ஓகே. மிர்ச்சி சிவா அவர்கள் டைமிங் காமெடிக்கு பேர் பெற்றவர். இந்த படத்தில் காமெடி டைலாக் நல்லா எழுதியிருக்காங்க. இது வந்து தமிழ் படம் 1 மாதிரி நல்லா ஸ்பூஃப் காமெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில். அது இன்னும் டைலாக் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சின்ன மைனஸாக பார்க்கப்படுது என்ன அளவில். அது இல்லாமல் ஒரு சின்ன சீன்கள்லாம் பார்த்ததே ரிப்பீட்டடாக நம்ம அந்த படத்தோட இதை கண்டினியூவேஷன் மாதிரியே இருக்கிறத கனெக்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியல. அது ஒரு சின்ன மைனஸாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் ஒரு சில ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது. அதனால் அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கங்க. மற்றபடி ப்ரொஃபஷனல் இஷ்யூலாம் இல்லை. மற்றபடி பெரிய வல்கர் சீன்ஸ்லாம் இல்லை. ஓரளவு 16+ இருக்க பசங்கள்லாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் தான் படம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்னோட கருத்து என்னென்னா, பார்ட் 1 அளவுக்கு இல்லை. மற்றபடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு இந்த படம் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாது. ஆவரேஜ் படமாக தான் தெரியும். பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கலாம். என்னோட வெர்டிக்ட் தான். ஸோ மற்றபடி இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்ற கால நீங்களே எடுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.